வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீலாக்ல பார்க்க போகிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலார் அவர் சொன்ன முறைப்படி இந்த கஞ்சியை காய்ச்சி இவங்க தானமாக கொடுத்துட்ருக்காங்க. பழனியாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு எய்த்தாப்பில் சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்க் போகிற ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், இவங்க வீட்டு வாசலில் வச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க. இது என்ன, இது எதுக்காக காய்ச்சுறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் எப்பயும் தூங்குறதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி தான் நினைப்போம். தங்கவேலு, கதிர்வேலு, ராஜேந்திரன், ஜெகன் இவங்க 4 பேர் தான் இது செய்கிறாங்க. ஜெகன் ஒருத்தர் தான் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கார். மீதி எல்லாமே நல்ல வயசானவங்க. 3 மணிக்கெலாம் அடுப்பு பற்ற வச்சிடுறாங்க விடிகாலம். அதுக்கப்புறம் இதெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு 6 மணி ஆயிடுது. அப்புறம் எல்லாம் கொண்டு போய் ஊற்றிட்டு மறுபடியும் இவங்க வர்றதுக்குள்ள 10-11 மணி ஆயிடும். பெரிய விஷயம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் செலவாகுதுன்னு சொன்னாரு ஒரு தடவை காய்ச்சறதுக்கு. அதுவும் இவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்தான். அந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ காலையிலே எந்திரிச்சு இந்த வயசுல இது எல்லாமே இவ்வளோ செஞ்சுட்டு இருக்காங்க. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை பண்றீங்க. கிலோ காய்ச்சறீங்க? மொத்தம் 18 கிலோ காய்ச்சுவோம். 18 கிலோ கஞ்சியா? ஐ மீன் 18 கிலோ அரிசி போடுறீங்க? 18 கிலோ அரிசி 8 கிலோ போட்டோம் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 1200 பேர் குடிக்கிறாங்க கஞ்சி. ஓ சூப்பர். குறைஞ்சபட்சம் 1200 பேர்த்துக்கு உழவர் சந்தை, பாபிஸ் மார்க்கெட்டு, சித்திரை கோயில், சிவதாபுரம் எல்லாமே கஞ்சி கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமைனா இந்த ஒரு 4-5 இடத்துல கஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளோ ஆரோக்கியமான கஞ்சி நீங்களா இந்த ரெசிபியா? இது எப்படி? இல்லைங்க, இது வள்ளலாருடைய ஃபார்முலாவை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, திப்ளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, புதினா இத்தனையும் போடுறோம். ஒரு 10-12 பொருள் போடுறோம். அது குடிக்க மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்குது. அது இல்லாமல் சளி தொந்தரவு இதெல்லாம் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் இந்த வாரம் இதுக்கு ஒரு சிரத்தை எடுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஒரு 4-5 இடத்துல இந்த சேலம் மாவட்டத்தில் செஞ்சிட்ருக்கோம். எல்லாமே இந்த வள்ளலாரோட கஞ்சி தான். ஆமாம், வள்ளலாருடைய இதுதான் ஃபார்முலா தான். இந்த கஞ்சியினுடைய அமைப்பே வள்ளலாருடைய ஃபார்முலா தான். நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே இதை செஞ்சு கொடுக்குறோம். நிறைய ஜிஹெச்லேயும் நிறைய பேர் ஊற்றுறது நான் பார்த்துருக்கேன். இதில் நாங்கள் திங்கள், புதன், வெள்ளி 3 நாள் ஊற்றுறோம். இன்னொரு குரூப்பு அதே எங்கள் குரூப்பு தான். அவங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமை 3 நாளைக்கு அவங்க ஊற்றுறாங்க. இது டெய்லி நாங்கள் ஜிஹெச்சில் குறைஞ்சபட்சம் ஒரு 700 பேராவது குடிக்கிறாங்க. 700 பேர்த்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்க அவங்க பிரசவம் ஆகிறவங்களுக்கு கூட இந்த கஞ்சியை கொடுத்து நல்லபடியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. வேணும்னே இந்த கஞ்சி ஏங்க வரல அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நல்ல முறையில் செஞ்சு குடிச்சிட்ருக்காங்க. குடித்தாலும் அந்த உடனே அவங்க ரொம்ப நாளைக்கும் அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறது கிடையாது. தொடர்ந்து அவங்க ஆரோக்கியமாக வீட்டுக்கு போகிறது நிலைமையில் இந்த கஞ்சி உதவிப்படுது. சீரகம், மிளகு, திப்பிலி இது 3ம் போட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் வச்சுருக்காங்க. இதையும் எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் கஞ்சியில் சேர்த்த போகிறாங்க. அரிசி கொஞ்சம் பாதி வெந்தோடனே அந்த அரைச்ச வெங்காயத்தை போடுறாங்க. பொருள் எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் வாஞ்சது. இப்போ வள்ளலார் சொன்ன ரெசிபின்னா அது கேட்கவா வேணும். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சது அது போடுறாங்க. நிறைய அந்த ஜிஹெச்லாம் கொடுக்கும்போது நோயாளிங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப ஊட்டமாக இருக்காமா. ஒரு 3 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. அவ்வளோ ஒரு பயபக்தியோடு செஞ்சிட்ருக்காங்க. வள்ளலார் பாட்டு, சிவன் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாம் குளித்து முடித்து சுத்த பத்தமாக ரொம்ப பயபக்தியோடு செஞ்சிட்ருக்காங்க. இது 4 வருஷமாக செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இவர் சைவமாகவே மாறிட்டாருன்னு கூட சொன்னார். இப்போ 1500 பேர் கஞ்சி குடிக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ? 4000 ரூபா கிட்டத்தட்ட செலவாகுது. உங்களாட்டம் வர்றவங்க பெரியவங்க யாராவது வசூல் இது கொடுப்பாங்க, பான்செட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிறோம். அரிசி எடுத்து கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்குவோம். உண்டியில் வைப்போம். உண்டியில் அவங்க இஷ்டப்பட்டு என்ன போடுறாங்களோ அதை இது பண்ணிக்குவோம். கட்டாயம்லாம் கிடையாது, இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. இப்போ ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் கறி சாப்பிட்றதில்ல, மாமிசமாக சாப்பிட்றது கிடையாது. பக்தியோடு செஞ்சிட்ருக்கோம்.
இந்த வாரம் இவங்க 4000லேருந்து 5000 ரூபாய் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு இந்த பாத்திரம்லாம் என்னென்ன தேவைப்படுதுன்னு கேட்கலாம். என்னென்ன பாத்திரம் தேவைப்படுதுன்னு எங்களுக்கு இந்த தீபா எங்களுக்கு தேவைப்படும், இன்னொரு 2 தீபா தேவைப்படும். அது இல்லாத சொல்கிறீங்களா? இந்த ட்ரம்மு, அப்புறம் அது இல்லாமல் எங்களுக்கு சில்வர் டம்ளர் எங்களுக்கு கொஞ்சம் பான்செட் யாராவது பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த கஞ்சி காய்ச்சிற பாத்திரம் இது தேவையில்லை எங்களுக்கு, இது எல்லாம் மிச்சமாகவே இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரம்மும் அந்த இப்போ டம்ளர் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொடியை நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றுறாங்க. இப்போ நிஜமாலுமே வாசம் வந்து அவ்வளோ நல்லா வருதுங்க, அவ்வளோ நல்லா வருது வாசம். இந்த வாசமே வந்து நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் போயிடும் போல இருக்குது. அவ்வளோ ஒரு மூலிகை வாசம் வந்துட்டுருக்கு. சீரகம், மிளகு, அந்த திப்பிலி, இது எல்லாத்தோட வாசமும் வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக வந்து இவங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது 3மே நிறையா போட போகிறாங்க இதில். வந்து வசதியானவங்க தானம் கொடுக்கறது பெருசு கிடையாது. இவங்கள மாதிரி நடுத்தர குடும்பத்தில் இருந்துட்டு இவ்வளோ ஒரு பணமும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ உடல் உழைப்பும் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அப்புறம் தான் உப்பு போடுறீங்க. ஆமாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உப்பு போடுறாரு. இப்போ நீங்கள் 4 பேர் தான் வந்து இது காய்ச்சறது கொண்டு போய் ஊற்றுறது? எல்லாமே 4 பேர் தான். அங்கே ஊற்றுறதுனா 2 பேர் வருவாங்க, 2 பேர் வந்துடுவாங்க. அங்கே ஊற்றுற இடத்துக்கு வருவாங்க. இங்கே காய்ச்ச வர்றது நாங்கள் 4 பேர் மட்டும்தான். பாதியார் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கஞ்சி ஊற்றுறதுக்கு வந்துடுவார். அவர் பான்செட் 500 ரூபா மாதம் 1000 ரூபா தராரு. இதெல்லாம் அவங்க பான்செட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடித்தோடனே இவங்க 4 பேர் சேர்ந்து நின்று வழிபாடு பண்ணுறாங்க. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, 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 தேவர் திருவடி போற்றி, ஓம் தேவர் திருவடிகள் போற்றி, நந்தீஸ்வரர் திருவடி போற்றி, ஓம் நந்தீஸ்வரர் திருவடி போற்றி, ஓம் நந்தீஸ்வரர் திருவடி போற்றி, கமலமுனி திருவடி போற்றி, ஓம் திருவடி போற்றி, ஓம் வள்ளலார் திருவடிகள் போற்றி, வள்ளலார் திருவடி போற்றி, ஓம் வள்ளலார் திருவடிகள் போற்றி, ஆஞ்சநேயர் திருவடி போற்றி, ஓம் ஆஞ்சநேயர் திருவடிகள் போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகா. முன்னெல்லாம் 1 கிலோ 2 கிலோ தான் போட்டோம். அப்புறம் மறுபடியும் நாளாக இன்றைக்கி 20 கிலோ போகிற அளவுக்கு நாங்கள் இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதுதான் எங்களுடைய இது கருத்து. பார்த்தீங்கன்னா நம்ம இது ஊற்ற என்னென்னா அந்த மனசுன்னு வந்து வருது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இது நான் வாங்கி தரேன், சீப்பு வாங்கி தரேன், அடுப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இது வருது. எங்களுக்கு என்னென்னா இது ஒரு செலவே இல்லை. நம்ம வந்து என்னென்னா மக்கள் நல்லா ஆரோக்கியமாக இந்த குடிக்கிறது வந்து இந்த கஞ்சி குடித்தா அல்சர்லேருந்து சுகர்லேருந்து உடம்பு நல்லா உள்ளார சக்தி பவரான இந்த மூலிகை கஞ்சி, இந்த கஞ்சி குடிக்கும் நோய் நொடியே வராது. இன்னும் வளர்ச்சி அதிகமாக அடையணும். நாங்கள் டெய்லியும் கஞ்சி காய்ச்சணும்னு ஆசை இருக்குது. அதுக்குண்டான பொருளாதாரம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்னாக்கா அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதே தொண்டா செய்வோம். மற்ற வேலை இந்த பொருளாதாரம் தினமும் காய்ச்சுற அளவுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் டெய்லி காய்ச்சி கூட ரெடியாக இருக்கும். 200 டம்ளர் இருக்குது பிளாஸ்டிக். அதுக்கு முன்னால் தடை பண்ணாமல் இருக்கிறதுனால இருந்தாங்கனால அதுக்கு மேலே நாங்கள் பார்த்தீங்கன்னா 18 கிலோ போட்டு அரிசி காய்ச்சி ஊற்றுவோம். 5 ட்ரம்மு நம்பிடும். கொண்டு போனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பறந்துடும். இந்த கஞ்சி கொண்டு போய் வச்சாவே முடிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு டம்ளருக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இவங்க காசை போட்டு செய்கிறாங்க. அது இல்லாமல் இவ்வளோ உடல் உழைப்பும் தராங்க. வெளியில் மற்றவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்கே வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, கேட்டு வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சில் அவ்வளோ தயக்கம் தெரியுது. நானாக வந்து இதை திருப்பி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், வீடியோ பார்க்குறவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாமே சொன்னாங்க அவங்க. நாலு பேரோட 3 மணி நேரம் உழைப்புக்கு அப்புறம் ஒரு 3 பெரிய ட்ரம் நிறைய இந்த மூலிகை கஞ்சி ரெடி ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மாற்றி எடுத்து மூடி வச்சுட்டு உட்காந்து காத்துட்ருக்காங்க ஆட்டோ வர்றதுக்காக. ஆட்டோ வந்தோடனே இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஊற்ற போகிறாங்க அவங்க. கஞ்சி வந்து வீட்டில் சின்ன அளவில் செய்யணும்னா அதை ஏற்கனவே நான் ரெசிபி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு சேவை பண்ணுற இவங்களை வந்து பாராட்டுறதோட இவங்களை வணங்குறதுக்கு தான் எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் நம்மளோட கௌரி சமையலறை சார்பாக நம்மளோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
இவங்க கஞ்சி ஊற்றுற இடத்துக்கு நான் போயிட்டு அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணுறேன். மூலிகை கஞ்சி சாப்பிடுங்க. அதே டம்ளர்ல வாங்கிக்கிங்க. ஐயா டம்ளர்லாம் அந்த டப்பால போடுங்க, கீழே போட்டுறாதீங்க. குடிச்சிட்டு அந்த குடிச்சிட்டு இங்கே டம்ளர் போட்டு போங்க. அதே டம்ளர்ல வாங்கிங்க. டம்ளர்லாம் அந்த டப்பால போடுங்க, கீழே போட்டுறாதீங்க.